யார் யாரோ வாழ்வீடே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பெத்லகேமில் பிறந்த பாலகன் இயேசுவின் நாமத்தினாலே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீசர்களை பார்த்து, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் என்று சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நம்முடைய இந்திய தேசத்தின் 25 மாநிலங்களிலே 250 மிஷனரி குடும்பங்களை அனுப்பி 120 விதமான மக்கள் இனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பதை அப்போஸ்தலர் 4:12 ரோடுகளிலே, தெருக்களிலே, கிராமங்களிலே நின்று தெளிவாக நாங்கள் அறிவிக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த ஆண்டவரை கிருபையினாலே 6 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 6 ஆண்டு காலங்களிலே சுமார் 8191 பேருக்கு நாங்கள் பேப்டிசம் கொடுக்கவும், ஆண்டவரின் கிருபையினாலே 840 கிராமங்களிலே சபைகளை உருவாக்கவும், 53 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேசம் எங்கிலேயும் 8 இடங்களிலே விடுதிகளை வைத்து சுமார் 458 ஆதிவாசி குழந்தைகள் இந்த விடுதிகளிலே படைக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கம் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானது அல்ல. மாறாக அனைத்து சபை மக்களோடு சேர்ந்து ஆத்ம பாரம், தரிசனம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் இயங்குகிற ஒரு மிஷனரி குடும்பம் இது. அன்புக்குரியவர்களே, மாதம் ஒரு முறை ஆத்ம சவால் என்கிற ஒரு பத்திரிகையை நாம் ஜெபிக்கிறதற்காக தேசத்தின் செய்திகளையும் மிஷனரி செய்திகளையும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே அந்த ஆண்டவரை வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது என்பதற்காக பல தரமான செய்திகளோடு கூட இந்த பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 340 மிஷனரிகளுடைய அப்ளிகேஷன் எங்களிடத்தில் காத்திருக்கிறது. அதோடு கூட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களையும் படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார்கள். கர்நாடகா, ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் விடுதிகள் இருக்கிறது, பகல் நேர பராமரிப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய பிரதேசம் அந்த எல்கையில் சாத்புரா மலைத்தொடர் இருக்கிறது. இந்த மலையில் பாவ்ரா என்ற ஒரு ஆதிவாசி மக்கள், பீல் என்ற ஒரு ஆதிவாசி மக்கள் வாழ்கிறார்கள். சுமார் 6 லட்சம் பேர் வாழுகிற இவர்கள் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். கடவுள் உலகத்தை படைத்தார், கோபம் வந்து அழித்தார், அழிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார்னு சொல்லி நோவின் கதையை சொல்லுகிற இந்த மக்கள் குடிவெறிக்கு அருமையாகி விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது. அருமையானவர்களே, இவர்கள் மத்தியில் 10 வயசு 12 வயசில் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி காலில் ஒரு விலங்கு மாட்டி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடையாளம் காட்டுவார்கள். அருமையானவர்களே, சீக்கிரத்தில் அவள் விதவையாகி பின்பு அவள் விபச்சாரியாக மாற்றப்படுகிறாள். இதுதான் அந்த பகுதி மக்கள் மத்தியில் நடந்து வரக்கூடியது. இந்த மக்களுக்காக, இந்த குழந்தைகளுக்கு என்று சொல்லி நந்தூர்பார் என்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஹாஸ்டல் கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு முன் வாருங்கள். இதுக்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அருமையானவர்களே, சுமார் 40 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆகவே இந்த தேவை நிறைந்த ஆலயம் கட்டுகிறதுல ஒவ்வொரு குடும்பங்களும் முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் 29, 30 ஹரியானா மற்றும் பஞ்சாபில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் என்னோடு கூட வாருங்கள், வந்து ஊழியங்களை பாருங்கள், பணித்தளங்களில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்கள், ஏறத்தாழ 50 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்து நம்முடைய மிஷனரி ஜேம்ஸ் குமார் விடுதலையாக வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சிறைச்சாலையில் அவர் போன ஒரே நோக்கமே ஆராதனை நடத்தினாருங்கிற ஒரே குற்றச்சாட்டு தான். அருமையானவர்களே, இந்த ஆராதனை எங்கே ரோட்டில் நடத்தினார், ஆலயத்துக்குள்ளே நடத்தலை, அதுதான் பிரச்சனை. ஆகவே சீக்கிரத்தில் ஆலயங்களை அந்த பகுதியில் கட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது என்று சொல்வார்கள்.
உண்மையிலேயே கோமணம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தவனை நல்லா ட்ரெஸ் பண்ண வைக்கிறது சுவிசேஷம் பார்த்துக்குங்க. கல்வி அறிவில்லாதவனுக்கு கல்வி கொடுக்கிறது சுவிசேஷம். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறதுனால நம்முடைய தேசத்தில் 148 கோடி ஜனங்களுக்கும் இது வேணும். இந்தியாவில் இருக்கிற 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் ஆலயம் கிடையாது. அங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் வேகமாக பரவ வேண்டும். ஆகவே இந்த சுவிசேஷ பணிக்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தயவுசெய்து எழுமுங்கள். மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைங்க. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு 3000 ரூபா, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். என் அன்பானவர்களே, நம்முடைய தேசம் எப்போ திறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னைக்கு இந்தியாவுக்கு தோமா வந்தாரோ அன்னைக்கு தேசம் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் திறந்தான் இருக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மூட முடியாது. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமோ பாதகமோ அதை மிஷினரி அமைப்பு பார்க்க மாட்டோம். எங்கே ஆண்டவர் திறந்த வாய்ச்சல் வைத்திருக்கிறாரு, எங்கே கதிர்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறன்னு சொல்லி போய் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வேகமாக இந்த வேலை நடைபெற நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அது மாத்திரமல்ல, சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. நம்பர் 2, எம்ஜிஆர் தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. என் அன்புக்குரியவர்களே, எப்படியாகிலும் இந்தியாவை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகமெங்கிலேயும் வெகு விமரிசையாக சுமார் 90% மக்களால் விரும்பி கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாபெரும் பண்டிகை கிறிஸ்மஸ். அருமையானவர்களே, டிசம்பர் பிறந்து விட்டாலே நிறைய அலங்கரிப்பு, தான தர்மங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்கள்லேயும் சிறப்பு விழாக்கள், கிறிஸ்மஸ் பாடல் பாடி வீடு வீடாக போய் எல்லாரையும் வாழ்த்துறது. அருமையானவர்களே, எல்லா ஆலயத்திலும் பார்த்திங்கன்னா நிறைய அலங்கரிப்பு வேறு. இந்த மாதிரி ஒரு அலங்கரிப்பு, இப்படி ஒரு பாடல் வட இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் கிடையாது. அன்பானவர்களே, முதல் வருகை குறித்து இப்படி வெகு விமரிசையோடு நம்ம இருக்கிறோமே. ஆகவே தான் திருச்சபை ஒழுங்குபடி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். என் அன்பானவர்களே, இந்த 2ஆம் வருகையில் நாம் இயேசுவை சந்திக்கும்போது ஒருவர் கூட வெறுங்கையோடு அவரை சந்திக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்ம இந்தியாவுக்கு வந்த பேராயர் கால்டுவெல் இந்தியாவை ரொம்ப நேசித்தார். அது மாத்திரம் இல்லை, இந்தியர்கள், அது குறிப்பாக தமிழர்கள் பேசுகிற அந்த தமிழ் லாங்குவேஜில் நிறைய ப்ரொனன்சேஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. இதை அவர் சரி பண்ணுறதுக்காக தான் முதல் தமிழ் டிக்ஷனரியே அவர் தான் எழுதினார். அவர் சொல்கிறாரு, நான் இந்தியாவை ரொம்ப நேசிக்காரனும் ரொம்ப அன்பு நிறைந்தவர்கள், ரொம்ப அழகு நிறைந்தவர்கள், விதவிதமான கலாச்சாரம், ஆனால் ஒருவருக்கொருவர் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழர்கள் பண்ணுற ட்ரெஸ்ஸையும் அவங்களுடைய பொங்கலையும் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் ராஜஸ்தானில் இருக்கிற அந்த ராஜதானி மக்களை, நான் ராஜபுத்திர இன மக்களை நான் ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இன மக்களையும் சொல்லி பெருமை பாராட்டினார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நம்ம நாடு முழுவதும் சுமார் 6154 ஜாதி ஜனங்க இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்ம வட இந்தியாவில் போயிட்டால், குறிப்பாக ஆதிவாசி மக்கள் போய் பார்த்தா, நாங்கள் ஊழியம் செய்கிற இந்த சத்தீஸ்காரி, மாடியா, பீல் போன்ற மக்கள் இனங்களை பார்த்தா, நம்ம போன உடனே அந்த பெண்கள் மிக அழகாக அவங்களால ஏன்ற நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்ம நடனமாடி வரவேற்பு கொடுத்து, நம்மளை ஒரு கட்டில் உட்கார வச்சு காலில் நல்லா எண்ணெய் போட்டு கழுவி தண்ணி விட்டு தேய்ச்சி, அதுக்கப்புறம் ஆனால் நமக்கு கை கொடுப்பாங்க. பார்த்துக்குங்க. அப்புறம் ஒரு உப்பு போட்ட டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லா விதத்துலேயும் சிறந்தவர்கள். அதனால தான் கால்டுவெல் இந்தியாவுக்கு வந்தவர் அந்த மிஷினரி மறுபடியும் போகவே இல்லை. ஏன்னா அவர் இந்தியாவை அந்த அளவுக்கு நேசித்தார். இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் இடைங்குடியில் தங்கியிருந்த காலங்களில் ஒரு நாள் பயங்கரமான சமயத்தில் கொள்ளை நோய் வந்த மாதிரி, அன்னைக்கு காலரா, ஜனங்க நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் நிறைய மருத்துவங்கள்லாம் பார்க்குறாரு. கடைசியாக பார்த்திங்கன்னா, அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி தெய்வ கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 12 மணிக்கு
இந்த காலத்தில் இந்த மண்ணெண்ணெயில் அரிக்கன் லைட்ரு பார்த்துடுங்க, அதை எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி பாட்டு பாடிக்கிட்டே வந்தாராம். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேலே சங்கார தூதன் இறங்கக்கூடாது, உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர் போராடி ஜெபம் பண்ணிட்டு விடியற்கால 4 மணி 4:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு நேர கோயிலுக்குள்ள வந்து மணி அடித்து ஆராதனை ஆரம்பித்து நடத்தினாராம். பார்த்துக்குங்க அருமையான, இதை நான் தினத்தந்தி பத்திரிக்கையில் நான் படித்ததை உங்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு மிஷினரிக்கு நம்ம நாட்டு மக்கள் மேலே இருந்த அக்கறை, நம்ம நாட்டு மக்கள் நல்லா படிக்கணும், அழகானவர்கள் அழகான வாழ்க்கை வாழணும், ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, அவங்க என்ன படித்தாங்களோ அதே கல்வியை நமக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி இடையங்குடிக்காரங்க பார்த்திங்கன்னா உலக அளவில் பல கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த ஏவிடி டீன்னு ஒன்று இருக்கும், பெரிய ஃபேமிலி அவங்கெல்லாம் அந்த ஊர் பெல்பின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அருமையானவர்களே, ஸ்டாண்டர்ட் பட்டாசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்க. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், சரி இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு பேராயருடைய சாக்ரிஃபைஸ், ஒரு மிஷினரியுடைய தியாகம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நல்ல செய்தியை நம்முடைய இந்தியாவில் இருக்கிற 148 கோடி ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதை செய்கிறத விட்டுட்டு இந்த கடைசி காலத்தில் பொருளாதாரத்தில் விழுந்து போய் கிடக்காங்களே, குழந்தை இருக்காது, ஆனால் சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, வயசாக இருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன தானம் கூட பண்ண மாட்டாங்க. என் அருமையானவர்களே, இயேசு சொல்லும்போது, நீங்கள் வாழும்போது உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி உங்களுடைய உலக பொருட்களினாலே சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். அருமையானவர்களே, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தானம் பண்ணிட்டு பரதேசியாக இருங்க அப்படின்னு இயேசு சொல்லலை, நானும் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் குறைந்தபட்சம் 10% ஆண்டவருக்குன்னு கொடுக்கலாம் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டில் இருந்து ஒரு ஆலயம் கட்டலாம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் எத்தனையோ லட்சங்களை சம்பாதிக்காங்க. அப்படி இருந்தாலும் பிள்ளைகள்கிட்டையும் கேட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், சேர்த்து ஒரு ஆலயம் கட்டலாமே இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசியுங்கள். ஏனென்றால் மேலும் மேலும் இந்த சாத்தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காம பார்த்துக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தில் இன்னும் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒருத்தர் கூட சாவும்போது ஒருத்தருக்குடைய கல்லறை பெட்டியில் கூட, அந்த பிரேத பெட்டியில் தங்க நகையும் போட மாட்டாங்க, வெள்ளியும் போட மாட்டாங்க, உளுத்து போகிற பெட்டி தான். ஆமாம், வேறு நல்ல பெட்டியில் வச்சா பிரேதம் ரோட்டில் கிடக்கும். ஒரு பொன் செயினை இல்லைன்னா பிரேஸ்லெட் ரொம்ப பிடிக்கும்னு போட்டு விட்டிங்கன்னா அவங்க பாடி ரோட்டில் கிடைக்கும். பிரேஸ்லெட்டை தூக்குறதுக்காக தூக்கிட்டு போயிடுவோம். இதுதான் நடக்க இந்த உலகத்தில். என் அன்புக்குரியவர்கள், ஆகவே ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. ஆகவே அநித்தியமான இந்த உலகத்தில் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். இதை இயேசு சொல்லும்போது லூக்கா 17:32 என்ன சொல்கிறாரு பாருங்க, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இல்லை, ஏன் லோத்துக்கு என்னாச்சு, மனைவிக்கு என்னாச்சு? சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில், ஆதியாகமம் 18 ஆபிரகாம் லோத்துக்காக ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, அந்த சோதம் கோமரா அழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, என் தம்பி அந்த ஊரில் இருக்கான், ரொம்ப நல்லவன், கொஞ்சம் பொருளாசை பிடிச்ச அவ்வளோதான், ஆனால் கடவுள் பக்தி உண்டு, என் கூட இருக்கும்போது நான் உங்களை ஆராய்ச்சது, உங்களை பிரியப்படுத்தினது, தசம்பா காணிக்க கொடுத்தது, உங்களுக்காக வைராக்கியமாக இருந்தது, விசுவாசத்தில் இருந்து எல்லாம் அவனுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. சரிப்பான்னு என்னதான் கேட்க போகிறேன்றாரு. ஆண்டவரே, ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா, ஏன்னா அவன் நிறைய சோல்வினராக இருந்திருப்பான்னு இவர் நினச்சாரு. அவன் ஒரு மக்கா இருந்திருக்காங்கிறது இவர் தெரியல. கடைசியில் 50 ஆகி 25 ஆகி கடைசியில் 10 வந்து நிற்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணவர், இதுக்கு மேலே ப்ரேயர் பண்ணக்கூடாது. ஏன்? கர்த்தர் இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்லி மூல பாஷையில் இருக்குது. ஆமாம், அவர் இவன் ஜெபம் பண்ணுவான்னு நின்றுட்டு இருக்காரு. ஆனால் ஆபிரகாம் இதுக்கு மேலே ப்ரேயர் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவன் ஒரு பரிசுத்தமான இருந்திருந்தான்னா அவன் பொண்டாட்டியை ரசித்திருப்பான், அவன் பிள்ளைகளை காப்பாற்றியிருப்பான், அவனுக்கு மருமக்களை காப்பாற்றிருப்பான். ஏன்? வீட்டில் ஆயிரக்கணக்கான மாடு ஆடு ஒட்டங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு 1000 பேர் வேலை செய்திருப்பாங்களே, அதில் ஒரு 10 பேரையாவது ரட்சித்திருக்க மாட்டானா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவங்க லோத்து மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை எச்சரிக்கிற விதத்தில் சொல்கிறேன், லோத்தை நினைத்து கொள்ளுங்கள். சரிதானா? ஆமாம், லோத்து தவறான சந்ததியை உலகத்துக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவன் சொர்க்கத்தில் நரகத்தில் இருக்கான்னு அதெல்லாம் நான் சொல்ல வரல. அன்பானவர்களை, எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாதவன், அவன் ஒருவேளை பரிசுத்தமாக இருந்தாலும், ஒப்பு கொடுத்திருந்தாலும், கர்த்தருக்கு பயந்து இருந்தாலும் செயல்படாத ஒரு முடம் பத்துடுங்க. இந்த முடம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் ஆபிரகாம், நீ இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, நீ அழிஞ்சு போ, நான் இனி உனக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்
இந்த லோத்தை தான் நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதில் அந்த அம்மாவை பற்றி சொல்கிறார். ஐயோ, அந்த பொம்பளைங்களுக்கு இருக்கிற புத்தி பார்த்தீங்கன்னா, என் நண்பர்களே, ஓடி போங்கடா, ஊரே அழிய போகுது. அவன் ஆபிரகாம் லோத் சொல்கிறாரு, ஆண்டவரே வயசாகி போச்சு, கொஞ்சம் வெள்ளமாக போகிறேன், அதனால் கொஞ்சம் வெள்ளமாக அழிங்கன்னா, சரி சரி போ, வெள்ளமாக போகிறனா போயிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த அம்மா திரும்பி பார்க்காங்க. ஏன், வீட்டுக்குள்ளே நிறைய தங்கம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, புடவை. ஆமாம், புடவை ஆசை யாரை விட்டுச்சுல்ல, நிறைய புடவை, அப்புறம் நகை, அழகழக நகை, கம்மல், எல்லாத்தையும் நினச்சி ஏதாவது எடுக்கலாமான்னு தான் திரும்ப நான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள்க, உப்புத்தூன், ஸ்பாட்ல அவுட்டு இல்லை. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காதீங்க. ஆமாம், ஒரே ஒரு வாழ்க்கை தான், திரும்பி பார்த்து வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க. என் அன்பானவர்களே, சொர்க்கம் போகணுங்க, சொர்க்கம் போகணும். இந்த உலகத்தில் என்ன இழந்தாலும் சரி, சொர்க்கம் போக வேண்டும். என் அன்பானவர்களே, கடந்த நாளில் நான் 3 நாள் ரொம்ப சிக்கானேன். அப்படியே கோமா ஸ்டேஜில் சில நாட்கள் பார்த்துக்குங்க. ஆனால் 3 நாளும் பரலோகத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தேன். டாக்டர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் வேணாம், நான் என் ஆசப்பாவோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், ஆனால் ஆண்டவர் என்னைய மறுபடியும் இந்த உலகத்தில் நீ கண்ட இந்த பரலோகத்தை எல்லாருக்கும் சொல்லு, ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நரகம் சாத்தானுக்காக, அவனுடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்டதை தவிர கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. அதனால தான் இயேசு சொல்லும்போது, இந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, லூக்கா 17வது அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவன் லோத்தின் காலத்தில் சோதமை அளித்தது போலவே இருக்கும். அந்த மக்கள் உண்டு பருகி வாங்கி விற்று நட்டு தங்களுக்காக வீடுகளை கட்டி கொண்டு இருந்தார்கள். லோத்து தனது ஊரை விட்டு போன நாளிலே கூட மக்கள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள். வானத்திலிருந்து அக்னி வந்து அவர்கள் எல்லாரையும் கொன்றது. எல்லாம் சொல்லிட்டு இயேசு என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மீண்டும் வரும்போதும் இதே விதத்திலே நடக்கும். அந்த நாளில் ஒரு மனிதன் கூரையின் மீது இருந்தால் அவன் உள்ளே போய் தனது பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கு அவனுக்கு நேரம் இருக்காது. ஒரு மனிதன் வயலில் இருந்தால் வீட்டிற்கு சென்று அங்குள்ள பொருளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. நீ அப்படியே திரும்பி அங்கிட்ட வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் நாளைக்கு திரும்ப வருவோங்கிற நிச்சயம் நம்ம யாருக்குமே கிடையாதுல்ல. நம்ம வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஏசிக்கு ஆமாம் கேரண்டி உண்டு, ஃபேனுக்கு 5 வருஷம் கேரண்டி உண்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு கேரண்டி கிடையாதுல்ல. என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரம் இல்லை, மனுஷன் ஒன்று தான் இந்த உலகத்திலேயே எந்த விதத்துலையும் விலை மதிப்பில்லாதவன் பார்த்துக்குங்க. செத்து போனால் பாடி நாத்தடிக்குன்னு இருவாங்க. ஒரு ஆடு செத்து போனால் அது வியாபாரத்துக்கு போயிடும் இல்லை, ஒரு மாடு செத்து போனால் வியாபாரத்துக்கு போயிடும். ஆனால் மனுஷன் செத்து போனால் எரிக்கிறதுக்கு போகும், புதைக்கிறதுக்கு உரத்துக்கு தான் போகும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லாவற்றிலையும் எதற்கும் ஆகாத இந்த உடலை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். என் அன்பானவர்களே, உலக பொருட்களிலே பிடிக்கப்பட்டு ஆண்டுடைய வருகைகளை கைவிடப்பட்டு போகாதிருங்கள். லோத்தின் மனைவியைப் போல உப்புத்தூண் ஆகிவிடாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலே அவரை சுற்றிலும் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இன்றைக்கி நம்ம மாதிரி நிறைய கேள்வி கேட்குறோம்ல, அந்த மாதிரி இந்த லூசு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி என்னை பற்றி சில நினச்சிட்டு இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி அந்த நாட்களில் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்க இயேசுவினிடத்தில் வந்து லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், இது எங்களுடைய கண்களினால் பார்க்கும்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறதுன்னு சொல்லி பலர் சொல்ல மாட்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இல்லையா, நம்ம இருதயத்துக்குள்ளே கடவுளுக்காக 100% இடம் கொடுத்துருக்குறோமா, இல்லைன்னா சாத்தானுக்கு கொஞ்சம், இயேசு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், மனைவி கொஞ்சம், பிள்ளைகளுக்கு கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுருக்குமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அருமையானவர்களே, எகிப்துக்கு மிஷினரியாக சேர்ந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் சொல்கிறாரு, இயேசுவுக்குன்னு சொல்லி என் வாழ்க்கையில் கொடுக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் இருதயத்துக்குள்ளே வைக்காதபடி எல்லாவற்றையும் இயேசுவுக்கு கொடுங்கள். உலக பிரகாரமான பொருள் நிறைய நேரங்களில் நம்மை சிறைப்பிடித்து விடும் பார்த்துக்குங்க. ஆகவே நண்பானவர்களே, இந்த உலக பிரகாரமான
பொருள் மேலே ஆசைப்படாதுருங்க. என் அன்பானவர்களே, ஒரு அரசி ஒரு ஒரு பெரிய ராஜகுமாரி அழகாக இருப்பான்னு வைங்களேன், அவளை கல்யாணம் பண்ணுறவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி வருது. ஒலிம்பிக் போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர், நான் இவளை ஈஸியாக ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. அருமையானவர்களே, நல்லா தான் ஓடுறாரு. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கையில் நிறைய தங்க உருண்டை கோழி மாதிரி வச்சுருக்காங்க. இவர் வேகமாக ஓடும்போதெல்லாம் அப்படி அந்த கோலியை ஒன்று கீழே போட்டால் உடனே இவர் குனிஞ்சு எடுக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு இந்த அம்மா ஓடுறதுக்கு முன்னாடி ஓடிடலான்னு. எல்லா கோலியும் போட்டு இந்த அம்மா அங்கே போய் சேட்டாங்க ஒரு கோலியோடு அங்கே நிற்கிறாரு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த ஓட்டப்பந்தயம். ஆகவே வலது இடதுபுறம் திரும்பணும், சாத்தான் நம்மை சிறைப்பிடித்து விடுவான். இயேசு இதை குறித்து சொல்லும்போது, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலேயும் இதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்கிறாரு. ஆகவே நண்பானவர்களே, நாம் ஒவ்வொரு வினாடியும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்பொழுதும் அவரோடு நடக்கணுங்கிறதுக்காக அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கூட பார்த்தீங்கன்னா எம்மாவூர் சீஷர்களோடு கூட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே போகிறார். ஏன்பா இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் உங்கள் கவலை என்ன, நீர் என்ன வெளிநாட்டுக்காரரா, இந்த ஊரில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, எவ்வளோ அநியாயமாக நம்முடைய தலைவர்கள் அந்த இயேசு என்கிற தேவகுமாரனை கொன்று விட்டார்கள், இது உமக்கு தெரியாதா, இஸ்ரவேலை காப்பாற்றுவார், எங்களெல்லாம் நல்லா வச்சிருப்பாருன்னு சொல்லலாம் நம்பி இருந்தோம், இன்னைக்கு அனாதி ஆகிட்டோமேன்னு சொல்லி புலம்பும் போது இயேசு அவர்களோட பேசிட்டு போவார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னது ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, அவர் பேசும்போது அவருடைய இருதயம் அக்னியாய் எரிந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிற என் அன்பானவர்களே, இந்த பூமியில் இயேசு நம்ம ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி நம்ம கூட நடந்து நம்ம நல்ல பாதையில் நடத்துகிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்ம இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக அவர் நம்முடைய பாதங்களை கூட கழுவி, நான் உங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்து உண்மைன்னா நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவி இப்படி ஒருவருக்கு ஒரு அன்பாருங்கள், ஐக்கியமாருங்கன்னு சொல்லி இயேசு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் வேதாகம கல்லூரியில் படித்து இறுதி ஆண்டு முடியும் போது அங்கே எங்களுக்கு இறுதி ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக வந்திருந்த அந்த எங்கள் கல்லூரி சூப்பர்வைசர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு சொல்லி ஒரு வாளியில் தண்ணியை கொண்டு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டு என்ன சொன்னார்னா, கடைசியாக இயேசுவின் அன்பு எப்படிங்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் உலகத்துக்குள்ளே போக போகிறீங்க, நான் செய்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியவில்லை. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல முன்னுதாரணங்களை ஒரு டெமோக்ரேஷன் மாதிரி செய்து வைத்திருக்கும் போது நம்ம ஏன் இந்த உலகத்துக்குள்ளே போகணும் இல்லையா? ஆகவே உலகத்தை வெறுத்து 100% கடவுளுக்காக நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் மாபெரும் அறுவடை நமக்கு நேராக காத்திருக்கிறது. என் அன்பானவர்களே, ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் மாரநாதா இயேசுவை சந்திக்க வேண்டும், ஷாலோம் ஒருவருக்கு ஒரு சமாதானமாக இருங்கள், சுகமாயிருங்கள், செழிப்பாயிருங்கள். இந்த நோக்கத்தோடு கூட வாழ்ந்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எப்படியாயிலும் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 8 நாளில் வாஸ்து பாருங்க, எங்கெல்லாம் சிதறப்பட்டார்களோ ஓடி போனார்களோ அங்கெல்லாம் ஒவ்வொருவரும் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கு. வசனம் இப்படி சொல்லுது, இயேசு என்னை ரட்சித்தார், என் வியாதியை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் அங்கங்கே சாட்சி சொல்ல ஆரம்பித்ததுனால வேத வசனம் வேகமாக வளர்ந்து சபை இந்த டயஸ்பரான்னு சொல்லுவாங்க, உலகம் எங்கிலையும் சிதற ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நமக்கு நடக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள ஒரே ஒரு லட்சியம், மிஷன் அப்படின்ற மிஷனரின்னு சொல்கிறோம்ல, மிஷன் இது ஒரு லத்தீன் வேர்டு. ஒரே ஒரு நோக்கம், ஆத்தும ஆதாயம் ஒன்றே, வேற ஒரு நோக்கம் கிடையாது. அருமையானவர்களே, விக்டோரியா மகாராணி அம்மையார் இங்கிலாண்டை ராஜாத்தியாக இருந்த நாட்களில் உலகிலே எந்தெந்த நாடுகளுக்கு கப்பல் போனாலும் அந்த அம்மா கேட்பாங்களாம், எத்தனை பைபிள் ஏற்றிருக்கீங்க? அந்த அம்மா கடைசியாக சொல்லணும், இவ்வளோ ஏற்றிருக்கீங்கன்னு. அப்புறம் மிஷினரிஸ் எல்லாம் ஏறி இருக்காங்களா? ஆமாம் ஏறி இருக்காங்கன்னு சொல்லணும். இந்தியாவுக்கு ஒரு கப்பல் புறப்படுது பார்த்துக்குங்க, ஆமாம் பைபிள்லாம் ஏற்றியாச்சு. அம்மா கேட்குறாங்க, எப்பா இந்தியாவுக்கு நிறைய பெரிய நாடு, நிறைய பைபிள் கொண்டு போங்க, அப்புறம் மிஷினரிஸ் எத்தனை பேர் ஏறி இருக்காங்கன்னு கேட்டால் அவர் கப்பல் கேப்டன், அம்மா ரொம்ப முயற்சி பண்ணிட்டோம், ஒருத்தர் கூட இந்தியாவுக்கு போகிறக்கு ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னேன். அந்த அம்மா அன்றைக்கி இருந்த பேராயரை கூப்பிட்டாங்களாம், ஒரு ஆங்கிலிக்கன் பிரிஸ்டரை ஒரு இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அனுப்புங்கன்னு சொல்லி. உடனே கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் என்ற அந்த ஐயருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஐயர் வாழ் பார்த்துக்குங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்த அவர் திரும்பி போகவில்லை. ஏன் போகலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் அவ்வளோ அன்பானவங்க,
ரொம்ப நல்ல நேசிக்கிறவர்கள், கடவுளை சொன்னால் அப்படியே கேட்குறவங்க பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்கள். ஆகவே இந்தியாவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் மிஷினரியாக வந்தவர், இந்தியாவில் நிறைய பேப்டிசம் கொடுத்தவர் அவர் தான். திருநெல்வேலியில் முதல் பேப்டிசம் கொடுத்தவர் அவர் தான். திருநெல்வேலியில் முதல் தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டவர் அவர் தான். திருநெல்வேலியில் முதல் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணவர் அவர் தான் பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே. இப்படி இந்த கிறிஸ்டியன் ஸ்வார்ட்ஸ் ஐயர் இந்த இந்தியாவுக்கு மிஷினரியாக, ஒரு டிரான்ஸ்ஃபர் மிஷினரியாக வந்து மாபெரும் காரியங்களை செய்தார்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ராஜ ஃபேமிலியாக நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஒரு மகாராணி அம்மையாருக்கே இந்தியாவுக்கு மிஷினரி அனுப்புறதில்ல, பைபிள் அனுப்புகிற எவ்வளோ உற்சாகம்னா நம்மெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இந்த நோக்கத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் செயல்படுவோம். நல்லா கவனிங்க, கடைசி காலம் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு வேத வசனத்தினால நம்ம எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஜெப ஆவி பார்த்துக்குங்க. எதை எடுத்தாலும் சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேட வேண்டும். சில குறிப்பிட்ட காரியங்களுக்காக அப்போஸ்தல மத்தேயு 18:18 எழுதியிருக்கிறபடி குடும்பமாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்டியன் லவ் மூலமாக நம்ம எல்லாரும் காட்டணும். அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்டியன் லவ்னு என்ன, சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், யார் மேலும் பொறாமப்படாது, சண்டை போடாது, கலகத்தை செய்யாது. அருமையானவர்களே, நாங்கள் இமாச்சல் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். அங்கே ஒருத்தன் துருபிரான், பயங்கர ரவுடி, கெட்ட வார்த்தைலாம் பேசுவான். கிறிஸ்தவர்களை பார்த்தா காரி துப்புவான். கடைசியாக அவனுக்கு ஒரு வயிற்றில் பயங்கர வலி, கிட்னி ஸ்டோன். டாக்டர் சொல்லிட்டாங்க 35,000 கேட்டு. ஆனால் அவன்கிட்ட பணம் கிடையாது. வீட்டில் வந்து அழுதுட்டு கிடக்கிறான், போராடுறான், வலி தாங்க முடியாமல். கிறிஸ்தவர்கள் அவனுக்காக போராடி ஜெபம் பண்ணினார்கள். அன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது உடலிலே தேவனுடைய வல்லமை இறங்கியது, சுகத்தை பெற்றான். டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர் கிறிஸ்தவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணா, இப்போ செக் பண்ணி பாருங்க. டாக்டர் சொல்கிறாரு ஸ்டோனே இல்லையே. என் அன்புக்குரிய, இதுதான் கிறிஸ்டியன் லவ் பார்த்துங்க. வெறுக்கிறவனையும் எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பு கூறக்கூடிய அகாபே லவ் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் செயல்படுத்தணும் என்றால் ராஜ்யம் வேகமாக பரவும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கடை அடைச்சிட்டு கோயிலுக்கு போங்க, வேதாகமத்தை கையில் எடுத்துகிட்டு போங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை கொண்டு வரக்கூடியது. அது மாத்திரமல்ல, இயேசு வரப்போகிறார். ஆகவே அவரை சந்திக்கிறதற்கு உலகமெங்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு மதமாத்திர பணி நம்ம வேலை இல்லை. இரட்சகரை சந்திக்கிறதற்கு இந்தியர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நரகம் போகக்கூடாது. தெய்வத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சமாதானத்தின் தேவனை அடையாளம் காட்டுவதற்கு எங்களோட கரம் கொடுக்க வாருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, வார்த்தைகளை கேட்டு எங்கள் அன்பு குடும்பங்கள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய வீட்டில் நீர் பிரசன்னராயிரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒருவர் கூட கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது சுவாமி. என்னுடைய குடும்பத்து பிள்ளைகள், சந்ததியினர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய இந்தியர்கள் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணவும், ஆண்டவர் இதற்கான நற்செய்தி அறிவிக்கிற காரியங்களிலே ஒவ்வொருவரும் ஈடுபடவும் இயேசுவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் யார் நிம்மதியை தேடி, ஆண்டவரை யார் யார் சமாதானத்தை தேடி, ஆண்டவரை யார் யார் கண்ணீரோடு இன்றைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைத்தருளும். உடைய கைகளின் பிரயாசங்களில் விருத்தியை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு வேதத்திலிருந்து உம்முடைய வருகை குறித்து நாங்கள் தியானித்தோமே ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தினம் உம்முடைய வசனங்களை வாசிக்க, தினம் குடும்பமாக ஜெபம் பண்ண, தினம் கிறிஸ்டியன் லவ்வை வெளியே காட்ட, ஆண்டவரே ஆராதனையை வைராக்கியமாய் கைக்கொள்ள இயேசு வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தம்தானா என்கிறதுல ஒவ்வொருவரும் கருத்தாய் இருக்கும்படி அனுக்கிரகம் பாராட்டும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?